ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியான பன்னீரை வச்சு ஒரு பன்னீர் ஸ்டஃப்டு தோசை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பெரிய சைஸ் ஆனியனை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 தக்காளி, 1 கேப்சிகம், அதுக்கப்புறம் நம்ம ஒரு பாக்கெட் பன்னீரை எடுத்து இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்க போகிறோம். இப்போ நல்லா தவா ஹீட் ஆயிடுச்சு. இதில் நம்ம ஆயில் ஊற்றிட்டு சோம்பு போட்டுட்டு நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலர் ஆற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. அப்புறம் நறுக்கி வச்சுருந்த கேப்சிகத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளியும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட போகிறோம். இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருந்த பன்னீரையும் இதில் சேர்த்துக்க போகிறோம். பன்னீரை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் காஷ்மீரி சில்லி, கரம் மசாலா, மல்லித்தூள், தனி மிளகாய்த்தூள் சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க ஒரு 5 நிமிஷம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதித்து வந்திருக்கு. இதில் நம்ம தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு திருப்பியும் மூடி போட்டு நல்லா கொதிக்க விட போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வற்றி வந்திருக்கு. இதில் வந்து நறுக்கி வச்சுருந்த கொத்தமல்லி சேர்த்து அவ்வளோதான், கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம தோசை ஊற்றி நல்லா எண்ணெயோ நெய்யோ ஊற்றிட்டு தோசையை வந்து 2 பக்கம் திருப்பி போட்டாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பன்னீர் கிரேவியை இந்த தோசையில் நடுவில் சென்டரில் வச்சு இப்படி மூடி விட்டுடலாம். மூடி விட்டுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் 2 பக்கமும் நல்லா அமுங்கி நல்லா வரும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பன்னீர் ஸ்டஃப்டு தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த பன்னீரை வந்து நம்ம சப்பாத்தி கூட சேர்த்து கூட சாப்பிடலாம். மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.